பாண்டியனோட பசங்க 2 வண்டியில போய் பாண்டியனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. வடிவு அவங்க வீட்டுல கோலம் போடுறப்ப பாண்டியனை பாக்குறாங்க. ஏதோ வருத்தமா இருக்காங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. பாண்டியன் வீட்டுக்குள்ள வர்றாரு. கோமதி சொல்றாங்க பாண்டியனை பார்த்து, ஏங்க இப்படி இருக்கீங்க? இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியேடி அரசி, உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அரசி அழுகுறாங்க. அரசி பாண்டியன் தலைமையில சத்தியம் பண்றாங்க, இனிமேட்டு அவன் கூட பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன்ப்பா, உங்க பொண்ணாவே உங்க கூடயே இருப்பேன்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க பாண்டியனை பார்த்து. தயவு செய்து என் கூட பேசுங்கப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்ப்பா. பாண்டியன் அதை கவனிக்காம நடந்து போய்கிட்டே இருக்காரு. அரசி அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கோமதி கடுப்பாயிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்கு போறாங்க கோமதி. மீனா சொல்றாங்க, அத்தை எங்க போறீங்க, நில்லுங்க அத்தை, நில்லுங்க அத்தைன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கோமதி கேட்காத மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்காங்க பக்கத்து வீட்டுக்கு. கோமதி வெளியே நின்னுகிட்டு, முத்தண்ண உங்க கூட கொஞ்சம் பேசணும், வெளியே வாங்கண்ண. முத்து எல்லாரும் வந்துடுறாங்க. கோமதி சொல்றாங்க, என் பொண்ணால உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது, இதே மாதிரி குமாரால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்க தானே உத்தரவாதம் கொடுக்கணும் எனக்கு. முத்து இதை கேட்ட உடனே கடுப்பாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.